ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போது கலசா அந்த கோயிலில் கலசேஸ்வர சுவாமியை பார்த்துட்டு வேலூர் கிளம்பிட்டோம். அதாவது நேற்று வந்து நம்ம ஒரநாடு வந்தோம். ஒரநாட்டிலேருந்து மறுநாள் காலையில் இன்னைக்கு காலையில் கலசாவை பார்த்துட்டு அந்த கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாம் இப்போ வேலூர் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இருக்கிற கிழக்கூர்ன்ற இடத்துல அந்த டீ எஸ்டேட் இருக்குது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நாம் கர்நாடகா டெம்பிள் சீரிஸில் கிட்டத்தட்ட 9 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். பார்க்காத நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒரநாட்டிலேருந்தே நம்ம வேலூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபுல்லாகவே அதில் 30 கிலோமீட்டர் கிட்ட காட் ரோடு தான் எல்லாமே. ரொம்ப டீ எஸ்டேட்டு அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு போகலாம். காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட்லாம் பார்த்துட்டே போகலாம். அப்படியே நம்ம முடிக்கேரின்ற இடம் வர வரைக்கும் இந்த காட் ரோடு தான் இருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறோம். இதுதான் முடிக்கேரி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பினா வேலூர் போவோம், சிக்மங்களூர் வேலூர் போவோம். ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பினா நம்ம தர்மஸ்தலா, குக்கே சுப்பிரமணியெல்லாம் போகிற ரோடு காட் ரோடு. அங்கேருந்து காட் ரோடு ஸ்டார்ட் ஆகும். நாம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலூர் கிளம்பலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வேலூர் வந்துவிட்டோம். இந்த வேலூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலம்க்கு யகாச்சி ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த கோயில் அலைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயநாராயணர் கோயில். இப்போ வந்து சென்னாகேசவ பெருமாள் கோயில்னு அழைக்கிறாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. பெரிய மதில் சுவர் இருக்கும், நடுவில் பெரிய கோபுரம் மட்டும் இருக்கும். நல்ல தென்னிந்திய பாணியில் கோபுரத்தில் நிறைய சிற்பங்கள்லாம் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். 5 நிலை கொண்ட கோபுரம் இது. இதுக்குள்ளே தாங்க விஷயமே இருக்குது. இந்த கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்ப கோயிலாக இருக்கும். அதை பார்க்கும்போது அப்படியே, அதாவது நிறைய சினிமா படம்லாம் இந்த கோயிலில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நிறைய அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க. அதாவது பஞ்சநாராயண ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதாவது வேலூர், அப்புறம் வந்து சோம்நாத்புரா, இந்த மாதிரி அந்த அரசர் வந்து கட்டின பஞ்சநாராயணர் கோயில்கள் இதே மாதிரி தான் அந்த ஹொய்சலரோட சிற்பக்கலையில் தான் இருக்கும். ஹொய்சலர், அதாவது நம்ம கன்னடத்தில் ஹொய்சலார்னு சொல்லுவோம், தமிழில் நம்ம போசலர்னு அப்படின்னு சொல்லலாம். நாம் இப்போ ஹொய்சலர்னே சொல்லலாம். இந்த கோயிலை வாசலில் செருப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரியாக வரோம். இந்த கோயிலோட வரலாறு பார்த்தோன்னா 900 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில். யுனெஸ்கோவோட பாரம்பரிய நினைவு சின்னத்தோட கட்டிடக்கலை அதிசயம் இது. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து 103 வருஷம் கட்டியிருக்காங்க. அதாவது 3 தலைமுறைகளாக கட்டியிருக்காங்க. அதாவது இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கான காரணங்கள் 3 விதமாக இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஹொய்சலர்கள் சாளுக்கியர்களை போரில் ஜெயிச்சதுக்காக கட்டினதாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஹொய்சலர்கள் சோழர்களோட போரிட்டு அதில் ஜெயிச்சதுக்காக கட்டின கோயிலுன்றாங்க. இன்னொன்று வந்து ஹொய்சலரோட அரசன் விஷ்ணுவர்தன் வந்து வைணவத்தை தழுவுனதால் ராமானுஜரோட அறிவுரைப்படி இந்த கோயிலை கட்டினதாகவும் சொல்கிறாங்க. பட் நம்ம இது புராண கதை தான். எது எப்படியோ நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான அதிசயமான ஒரு கோயில் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. இதுதான் முதல்ல இருக்கிற கருடாழ்வார் சிலை. இந்த கருடாழ்வார் சிலையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட அந்த சிற்பத்தோட கலை எப்படின்னா ஒரு ஃபினிஷிங். அதாவது நார்மலாக சிற்பம் பார்த்தோன்னா கல்லில் செதுக்கியிருப்பாங்க. அந்த கல்லையே வந்து நிறைய துளைகள்லாம் போட்டு ஒரே கல்லில் பண்ணுற விதம் இருக்கும் பார்த்திங்களா. அந்த விதம்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கருடாழ்வார் போட்டிருக்க ஆபரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்கும். தனித்துவமாக தெரியும். இங்கே பாருங்கள், கிட்ட கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அவரோட கீழே இருக்க ஆபரணங்கள் பாருங்கள், அந்த ஒரே கல் தான். பட் அங்கங்கே துளைகள்லாம் அழகாக அந்த நகையாக இருக்கும். அப்படியே வந்தோன்னா கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் சின்ன சின்ன கோயில் இருக்கும். இது பைரவமூர்த்தியோட சன்னதி. இந்த கோயிலை கட்டின சிற்பி யாருன்னு பார்த்தோன்னா அமரசிற்பி ஜெகநாச்சாரி அப்படின்றவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. சென்னாகேசவர்னா அழகிய விஷ்ணு அப்படின்னு ஒரு பொருள். அதாவது முதல்ல வந்து இந்த கோயிலோட பேர் வந்து விஜயநாராயணர் கோயில். அதுக்கப்புறம் வந்து சென்னாகேசவராக மாறிச்சு. இங்கே இருக்கிற தூண்கள், மதில்கள் மற்றும் கூரைகளை செதுக்கப்பட்டுள்ள நடன மங்கைய விலங்குகளோட சிற்பம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். உதாரணத்துக்கு தான் என்ட்ரன்ஸ் வந்து கருட பகவான் வந்து நரசிம்மர் தாங்கியிருக்க மாதிரி. அதாவது கருட பகவான் விஷ்ணு தான் தாங்குவார், ஆனால் கருட பகவானுக்கு மேலே நரசிம்மர் இருப்பார். இதுதான் ஹொய்சலாவோட சிற்பம். அதாவது ஹொய்சலா அப்படின்னா அங்கே முன்னொரு காலத்தில் வந்த மனிதர் வந்து புள்ளிக்கிட்ட போரிடும்போது ஹொய்சலான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஹொய்சலார்னு வந்தது. இந்த சிற்பங்கள் பாருங்கள். இந்த மேலே இருக்கிற அந்த சிற்பத்தை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்துருப்பேன். இது வந்து ஒரு பெண் வந்து மேக்கப் போடுற மாதிரி, கண்ணாடி பார்த்து மேக்கப் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிற்பங்கள் நல்லத்தும் சீலிங்கில் ஒரு சைடில் ஒன்று இருக்கும். ஒரு பெண் கிளி வச்சுருக்குது, கண்ணாடியை பார்க்குற மாதிரியும், கிளி கையில் வச்சுருக்கிற மாதிரியும், உடுக்கை அடிக்கிற மாதிரியும், நடனம் ஆடுற மாதிரியும் தனித்துவமாக அந்த தூண்டிலே அந்த சிலை தனியாக இருக்கும்.
அதாவது ஹைட்டில் இருக்கும். நம்ம ஜூம் பண்ணி கேமரா பார்த்தோன்னா அது தெரியும். அது பாருங்க கிளியோட பார்க்குறது, நடனம் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து மோளம் அடிக்கிறது. அந்த மோளத்துக்குள்ளே கை விரல்லாம் போன மாதிரியே செதுக்கியிருப்பாங்க. ஒரு உயிரோட்டமான சிற்பம் இது. கோயிலுக்குள்ளே வந்தோன்னா முதல்ல இருக்கிற தூண் இது. இந்த தூணை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே கல்லான தூண் தான். தூணுக்குள்ளே பாருங்கள் கை போகுது பாருங்கள். சின்ன 1/2 அடி தான் சிலை இருக்கும். அதுக்குள்ளே தூண் ஒவ்வொரு இடத்துலையும் 1/2 அடி சிலை ஒரு சுற்றி. இது வந்து சீலிங், மேலே இருக்கிற வானங்கள் சுற்றி ஒரே தூண். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தூண். கிட்டத்தட்ட தூண்லாம் பார்த்தா நல்ல ஒரு 20 அடி இருக்கும். கோவிலோட வெளிப்புறத்துலேயும் நல்ல நுணுக்கமான சிற்பங்கள் இருக்கும். ஃபினிஷிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப உத்து பார்த்தோன்னா ஒரு புராண காட்சிகளெல்லாம் வந்து அப்படியே நம்மக்கிட்ட நேரடியாக காட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் மூலஸ்தானத்தில் இருக்கிற முதல்ல குவிமாடம். இந்த தூணில் பார்த்தீங்கன்னா கீழே நரசிம்மரோட வதம் பண்ணுற சிலை இருக்கும். அதை ஜூம் பண்ணால் சரியாக வரல. நல்லா இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நரசிம்மர் வந்து வதம் பண்ணுற காட்சி அப்படியே இருக்கும். அந்த நடன மாதோட சிலைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்லையும் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அழகாக. இதெல்லாம் வந்து ஒரே கல்லில் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் சில இடத்துல ஜாயிண்ட் இருந்தது. கோவிலுக்கு வெளியில் வந்துட்டோன்னா செவுத்தில் இருக்கிற சிலையை பாருங்கள். 1/2 அடி 1 அடி, அதாவது கீழே வந்து யானைகள் இருக்கும், அடுத்த லெவலில் குதிரைகள் இருக்கும். அது மாதிரி பிரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பேலூர் அலிபேடு ரெண்டுமே பக்கத்தில் தான். பேலூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி போனால் அலிபேடு இருக்கும். அது அடுத்த வீடியோவில் வரும். ஆக்சுவலாக அது சிவன் கோயில், இது வந்து பெருமாள் கோயில். எல்லாமே வந்து ஹொய்சலரோட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட கோயில் தான். இந்த கோயில் வந்து நடுவில் வந்து முகலாயரோட போரில் படையெடுப்பில் கொஞ்சம் சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த மாலிகா கஃபூர் வரும்போது நிறைய சிற்பங்கள்லாம் சிதைக்கப்பட்டிருக்கும். யானையோட தந்தம் உடஞ்சிருக்கும், குதிரை முகம்லாம் உடஞ்சிருக்கும். அப்படியும் மீறி இந்த சிலையெல்லாம் கிடைக்கு. அதாவது ஒரு லெவலில் வந்து எதாவது மேக்கப் போடுற ஒரு பெண்கள் மேக்கப் போடுற மாதிரி இருக்கும் சில சிற்பங்கள். அப்படியே நடனம் ஆடுற மாதிரி ஒரு சில சிற்பங்கள் இருக்கும். அது தவிர இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா ராவணன் வந்து கைலாயத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி, இதெல்லாம் வந்து பெண்கள் மேக்கப் போடுறது, நடனம் ஆடுறது, அந்த மாதிரி காட்சிகள்லாம் ஒரு இதில் இருக்கும் லேயரில். கீழே இருக்கிற லேயரில் பார்த்திங்கன்னா 1/2 அடி 2 இன்ச்செலாம் கூட சில சிற்பங்கள் இருக்கும். கீழே பார்த்தா யானைகள் வந்து ஃபுல்லாக தாங்குற மாதிரி நட்சத்திர வடிவிலான மேடை மேலே தான் அந்த கோயில் கட்டியிருப்பாங்க. இது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும் சிற்பங்கள். அனைத்து சிற்பங்களும் பார்த்திங்கன்னா ஒரு உயிரோட்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு. இது சிவன், இது விஷ்ணு. இந்த மாதிரி சிற்பங்களை பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காளியோட சிற்பங்கள் இருக்கும். காளி வந்து எலும்பு கூடா இருந்தால் எப்படி இருக்குன்றதோட காட்சி நல்லா அழகாக செதுக்கியிருப்பாங்க. இந்த லைனில் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அது இந்த இடத்துல இருக்கிற அந்த காளியை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஒரு விசேஷமே பார்த்திங்கன்னா ராவணன் வந்து கைலாயத்தை தூக்குற மாதிரி ஒரு சிலை இருக்கும், சிற்பங்கள் இருக்கும் செவுத்தில். ரொம்ப பிரம்மாண்டம் பெருசாகவே இருக்கும் இருக்கிறதுலே. அது தவிர எங்கே பார்த்தாலும் நரசிம்ம வந்து இரணியகசிபு வதம் பண்ணுறத காட்சியாக வச்சுருப்பாங்க. இந்த கோயில் பற்றி பக்கெட் லிஸ்ட் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். அது இந்த வருஷம் நிறைவேறிடுச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மெயினில் வந்து சென்னாகேஸ்வரர் சன்னதி இருக்கும். பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் சன்னதி, பக்கத்தில் வந்து லக்ஷ்மி சன்னதி தனியாக இருக்கும். இதுதான் வந்து ராவணன் வந்து கைலாயத்தில் தூக்குற காட்சி. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கைலாய மலையில் தூக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் தேவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட சிற்பங்களும் அதில் கலந்துருக்கும். மேலே வந்து சிவன் இருப்பார். இது கீழே இருக்கிற சின்ன கோயில். இது ஒவ்வொரு சிலைக்கு மேலேயும் கோபுர வடிவில் இருக்கும். அதாவது அவங்க கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அந்த செதுக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 103 வருஷம் செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலனா பெரிய விஷயந்தான். 3 தலைமுறைகளாக விஷ்ணுவர்தன்ற ஹொய்சலர் அரசர் தான் அதை கட்டியிருக்காரு. இந்த காளியை பாருங்கள், எலும்பு கூட இருக்கும். அப்படியே எலும்புகள்லாம் அப்படியே தெரியும் பாருங்கள், நரம்புகள்லாம் அப்படியே தெரியும். அந்த செதுக்கியிருப்பாங்க அழகாக. நல்ல சிற்பங்களை வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இங்கே இருக்கிற சோப்பு கல்லுன்னு சொல்கிற அந்த கற்களில் தான் அது பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் உள்ள பார்த்தோன்னா ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு அந்த சேஷ வாகனம் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு பெரிய செருப்பு இருக்கும், பெருமாளோட செருப்புன்னு. அது ஆக்சுவலாக எப்படி வந்ததுன்னா, இந்த ஊரில் சல்லோஹல்லின்ற ஊரில் செருப்பு தைப்ப கனவுல வந்து எனக்கு செருப்பு தேஞ்சு போச்சு, செருப்பு தைச்சி கொடுங்கன்னு சொல்லவே அந்த மக்கள் என்ன பண்ணாலும் ஊர் பொது இடத்துல ஒரு குங்குமத்தை பரப்பி வச்சாங்களாம். அதில் எந்த அளவில் கடவுளோட பாதம் பதியுதோ செருப்பு தைக்கணும்னு. அதே மாதிரி அதில் பாதம் பதிஞ்சோடனே அந்த அளவுக்கு செருப்பு தைச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த செருப்பு தான் ஒரு 60 வருஷமாக பண்ண செருப்பாக அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கும் பார்க்குறதுக்கு, பெருமாளோட செருப்புன்னு சொல்லிட்டு. இது வந்து லக்ஷ்மி தாயாரோட சன்னதி. இந்த யானை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய சிற்பங்கள், ஆண்டாள் சன்னதி சுற்றி சிற்பங்களாகவே இருக்கும். சைடில் வந்து மியூசியம்னு வச்சுருப்பாங்க. அது எடுத்த இதெல்லாம் வந்து தனியாக சிற்பமாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிற்பம் எவ்வளோ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு.
இதெல்லாம் வந்து நீ டிஜிட்டலாக பார்த்தாலாம் பத்தாது, நேராகவே போய் பாருங்கள். இந்த கோயிலை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெங்களூர்லேருந்து அசன் போயிடுங்க. பெங்களூர்லேருந்து அசன் வந்து 220 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், அங்கேருந்து அசன்லேருந்து சிக்மங்களூர் போகிற பஸ் எல்லாமே இந்த பேலூர் போகும். அங்கேருந்து ஒரு 3/4 ஹவர் 1 ஹவர் ட்ராவல் ஆகும். அந்த ட்ராவல் பண்ணோன்னா இந்த கோயிலுக்கு போயிடலாம். அதாவது காலையில் பெங்களூர் போய் இறங்கிட்டு காலையிலே பஸ்ஸை பிடிச்சோன்னா 10:30 மணி 11 மணிலாம் அந்த பேலூர் போயிடுவோம். பேலூர் அப்புறம் அலிபேடு ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஈவினிங்கே நம்ம சென்னை திரும்பிடலாம். அந்த அளவுக்கு பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பஸ் வசதி எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய சிட்டி வெளில சாப்பிட்றது ஹோட்டல் வசதி எல்லாமே இருக்குங்க. பட் தங்குற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இங்கேருந்து தங்கணும்னா நீங்கள் அடுத்து சிக்மங்களூர் தான் போகணும். ஹில் ஸ்டேஷன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் எப்பயுமே வந்து கிளைமேட் கூலிங் நல்ல சாஃப்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், யானை வந்து மதம் கொண்டு வர்றது இதெல்லாமே ஆண்டாள் சன்னதி செவுத்தில் இருக்கிற சிற்பங்கள் தான். இதை செதுக்கிட்டு செட் பண்ணாங்களா இல்லை எப்படின்னு தெரில. கீழே யானை, அப்புறம் குதிரை, அப்புறம் யாழி அப்படின்னு நிறைய ஒரு வடிவத்தில் அழகாக வச்சுருப்பாங்க. இந்த பேலூர் கோயிலும் பக்கத்தில் அலிபேடு கோயிலும் யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னத்தில் சேர்ந்தது. காலையில் போனால் ஃபுல் டே கோயில் திறந்துருக்கும், மத்தியானக்குள்ளே கோயில் மூட மாட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்னாகேசர் ஒரே சன்னதியில் நிற்பார். ஆக்சுவலாக அது மோகினி அவதாரம் சொல்கிறாங்க. இதுதான் நான் சொன்ன நரசிம்மர். அவங்க பாருங்கள், அந்த குடலுக்கெல்லாம் வந்து அழகாக செதுக்கியிருப்பாங்க. இது வந்து கஜசம்ஹாரமூர்த்தி சிவன் வந்து யானை வதம் புரிந்த தலம், அந்த காட்சி இது. இந்த மாதிரி கடவுளோட ஒவ்வொரு மூர்த்தங்களும் சிற்பமாக செதுக்கி வச்சுருக்கிறது அந்த கோயில். இந்த கோயிலை டிஜிட்டலாக பார்த்தா நேராகவே பார்க்கணும்னு சொன்னது அதுதான் விஷயம். நீங்கள் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு இந்த தகவல் தெரிஞ்ச கைடு வேணாலும் வெளில கைடு நிறைய இருப்பாங்க, கைடு கேட்பாங்க. உங்களுக்கு கைடு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கைடை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருக்கும் மேக்ஸிமம் அங்கே கைடு எல்லாமே இங்கிலீஷும் கன்னடமும் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. நான் போய் பார்த்தீங்கன்னா தமிழ் யாரும் தெரியாது பேசலை, எல்லாமே கன்னடமும் ஹிந்தியும் தான் மாறி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயில் உண்மையாக வேறு லெவல் தான், இதை மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த மூலரை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மூலர் வந்து சென்னாகேசவர்னு சொல்லிட்டு 15 அடி உயரத்தில் இருப்பார். பெண்ணுள்ள மோகினி அவதாரத்தில் தான் காட்சி கொடுப்பார். எல்லாருக்கும் பெண்ணாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் இந்த கோயிலில் வந்து பஸ்மாசன் வந்து பஸ்மமான தலம் தான் சொல்கிறாங்க. அந்த வரலாறு என்னென்னு சரியாக தெரியல எனக்கு. இந்த 3 பக்கம் வாயில் இருக்குன்னு சொன்னீங்க, 3 வாயிலுமே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க. உண்மையாக சொல்லப்போனால் கோயிலுக்குள்ளேயும் அதிசயம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கோயிலில் இருட்டாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு, லைட் இருக்காது. பட் உள்ளே போனால் சுவாமியை மட்டும் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு, மற்ற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஒன்றும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ரங்கநாதர் பள்ளி கொண்ட காட்சி. இது வந்து அந்த பெண்கள் வந்து மேக்கப் போடுறது, நடனம் ஆடுறது, அந்த மாதிரி காட்சிகள் சின்ன தான் இருக்கும். அதையே கொஞ்சம் பெருசாக இந்த தூண்கள் மேலே பார்த்திங்கன்னா சைடில் ஃபிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஜன்னலில் பார்த்திங்கன்னா ஒரு காட்சி இருக்குது, யானைகள் வர்ற மாதிரியும் சண்டைக்கு போகிற மாதிரியும். இந்த கோயிலை முழுசாக சுற்றி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. நான் வீடியோக்காக உங்களுக்கு 15 நிமிஷம் அது குறைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக போட முடியாதுன்றதால நான் 16 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கோயிலுக்குள்ளே சின்ன குளம் இருக்குது, இது பாருங்க, அவங்க கைட்ஸ்லாம் லைட் அடித்து காட்டுவாங்க, அந்த ஹோல்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்க்கலான்றதுக்காக. இப்போ நம்ம இந்த சன்னதியை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஆண்டாள் சன்னதிக்கு போவோம். அங்கே செவுத்தில் இருக்கிற சிற்பங்களையும் பாருங்கள். இந்த சிலை வந்து 3 வாசல்லையும் வச்சுருப்பாங்க. இதுதான் ஆண்டாள் சன்னதி. இந்த சுற்றி சிலைகள்லாம் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில போர்களில் இது பண்ணும்போது சேதப்படுத்த சிலைகள், தூண்கள்லாம் கூட பின்னாடி மியூசியமாக வச்சுருப்பாங்க. சைடில் செவத்துலேயே வந்து ஒட்ட வச்சுருப்பாங்க மியூசியம் மாதிரி. ஒரு தனித்தனியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வராக ரூபம். இந்த பக்கம் நரசிம்மர் இருப்பார், ஒரு பக்கம் உலகளந்த பெருமாள் இருப்பார். அப்படி பெருமாளோட எல்லா காட்சிகளுமே இதில் பார்க்கலாம். அதாவது ஒரு சிலை வந்து ஒரு 2 அடி உயரத்தில் இருக்குதுன்னா அது கீழே வந்து 1/2 அடி உயரத்தில் சிலை இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது இந்த நடன மாந்திரிக சிலைலாம் பார்த்திங்கன்னா முழுசாக ஒரு 2 அடி உயரம் இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா 1/2 அடி உயரத்தில் 4 பேர் நிற்பாங்க அதில். இது வந்து மியூசியம்னு வச்சுருந்தாங்க. அதாவது செவுத்தில் வந்து அங்கேருந்து அகற்றப்பட்ட சிலதெல்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிலைகள் இந்த போர்க்காலத்தில் அந்த சிலைகள்லாம் எடுத்து 10 ரூபா மீட்டு சரி பண்ணி வச்சுருப்பாங்க. சில நிறைய கை உடஞ்சிருக்கும், அது மாதிரி நிறைய நடந்திருக்கும். அது மாதிரிலாம்
இப்படியே இதை பார்த்தே போனால் கடைசியில் குளம் வரும், கோயிலோட திருக்குளம் வரும். சின்ன குளம் தான், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கோவில்லேயும் உற்சவங்கள்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் வந்து கருட வாகனம் இருந்தது, சேஷ வாகனம் இருந்தது, நான் பார்த்தோம். பட் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப விசாலமாக இருக்கும். இதுதான் ஆஞ்சநேயர், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த ஆஞ்சநேயர் பார்க்குறதுக்கு. ஓகே, நான் வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் க்ளீனாக கொடுத்துருக்கேன். எப்படி போகணும், எப்படி வரணுன்ற டீட்டெயில்ஸும் ட்ரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இங்கேருந்து எங்கே போகிறோன்னா, பக்கத்தில் இருக்கிற அலிபேடு, இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அலிபேடுன்ற ஊர் இருக்குது. அங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது. அதுவும் இதே மாதிரி கட்டிடக்கலை தான். அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ அடுத்து அங்கே போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.